டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஒரு வழியா சொன்னதை சாய்ச்சி முடிச்சிட்டடா. இப்போ வரைக்கும் என்னால நம்பவே முடியலப்பா. தனியாலாம் இதெல்லாம் பண்ணிருக்க, உண்மையிலே பெரிய விஷயம்ப்பா. டேய் இனிமே உனக்கு கவலையே இல்லடா. உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. எதுவும் முடியலடா. இதெல்லாம் வச்சு பணம் வாங்கணும், வீட்டை மீட்கணும். அது வர வரைக்கும் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். டேய் நீ முடியாத காரியத்தை செஞ்சு காமிச்சிட்ட. இதுக்கு மேல என்னடா வேணும்? கண்டிப்பா உனக்கு பணம் கிடைக்கும்டா. பேசுவாப்பா. சொல்லுங்க மேடம். டேய் என்னடா இது? தன்ராஜ் என்ன வர்றாரு? ஓ அவரா? டேய் என்ன அந்த ஃபைனான்சியர் வர்றாரு? வாங்க என்னன்னு போய் பாப்போம். சார் வணக்கம் சார். ஏன்பா இதுவாப்பா அந்த காரு? ஆமா சார். சிவராமன், நான் சொன்னேன்ல இதுதான் அந்த 5 கார். என்ன சார் பழைய காருன்னு சொன்னீங்க, எல்லாமே புதுசா இருக்கு. அப்படி மாத்திருக்காப்பா. எங்கப்பா முத்து? போன் பேசிட்டு இருக்கான் பாருங்க. சரி வாங்க போங்க. மேடம் நான் கூப்பிடுறேன் மேடம். வணக்கம் சார். வணக்கம்பா. வாங்க. வணக்கம் சார். முத்து, நான் வச்சிருந்த காரா இதெல்லாம்? ஆமா சார். ஏன் கண்ணு என்னால நம்ப முடியலப்பா. பக்காவா புது கார் மாதிரி ரெடி பண்ணிருக்க. நன்றி சார். வெரி குட் வெரி குட். என்கிட்ட இரும்பு ஸ்கிராப் மாதிரி இருந்ததுப்பா. நானே கொஞ்ச நாள்ல தூக்கி போடலான்னு இருந்தேன். ஆனா தகரத்துல இருந்து தங்கத்தை உருவாக்கிட்டியப்பா. எல்லாம் பல பலன்னு இருக்கே. சார் வெளியே மட்டும் இல்லை சார், உள்ள இன்ஜின்ல இருந்து எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல இருக்கு சார். எல்லாத்துலயுமே வேலை பார்த்துருக்கேன் சார். சின்ன சின்ன நட்டு போல்ட்ல கூட ஃபால்ட் இருக்காது சார். உன்னை நினைச்சா ரொம்ப பெருமைப்படுற மாதிரி இருக்குப்பா. சிவராமன், சிவராமன், வண்டி எல்லாம் அப்படியே புதுசா இருக்குல்ல? ஆமா சார், உங்க ஷெட்ல நின்ன பழைய வண்டின்னு சொன்னா நம்பவே முடியாது. முத்து சார், இவர்கிட்ட தானே நீ ஃபைனான்ஸ் கேட்டு போன? ஆமா சார். நான் கேட்க போனப்பதான் வெளில போன்னு சொல்லி விரட்டி விட்டாரு சார். என்னப்பா, முத்து ரொம்ப நல்ல பையன்ப்பா. என்கிட்ட தான் சின்னதா கார் கிளீனிங் வேலைக்கு சேர்ந்து படிப்படியா மேல வந்தான். இப்ப அவனுக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சரி பண்ணத்தான் இந்த காரெல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்து ரெடி பண்ணிருக்கான். நல்லா உழைக்கிறவன்பா. அவனுக்கு ஏன் பணம் தரமாட்டேங்கிற? சார் உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்குறவன். வண்டியெல்லாம் நல்லதான் சார் இருக்கு. முத்துவும் எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் பணம் கொடுத்துருக்கேன், ஆனா வட்டியை சரியா கட்டினதில்ல சார். யாராவது குடிக்க கூப்பிட்டா போயிடுவான் சார். என்கிட்டயே ஆள்களை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணிருக்கான் சார். இவனை நம்பி நான் எப்படி சார் பணம் கொடுக்க முடியும்? முத்து அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப அப்படி இல்லையே. இங்க பாருப்பா, பொறுப்பில்லாத ஒருத்தனால இந்த ஒண்ணுமில்லாத வண்டிய இந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்க முடியுமா? சர்வீஸ் சென்டர்ல விட்டா கூட இந்த அளவுக்கு மாத்திருக்க மாட்டாங்கப்பா. இவன் மனசுல உழைக்கணுங்கிற வெறி இருக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தனாலதான் இந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும். சார் அவங்க வீடு ஏலத்துக்கு வரப்போகுது சார். அதை தடுத்து அந்த வீட்டை மீட்கணுங்கிற பொறுப்புல தான் சார் ராத்திரி பகலா வேலை பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கான். ஏன்பா, இப்படி ஒரு உழைப்பாளிக்கு நாம தான்ப்பா முடிஞ்சதை செய்யணும். அதெல்லாம் சரி சார், ஆனா இவனை நம்பி பணம் கொடுத்தா அது திரும்ப வரும்னு என்ன கேரண்டி? என்ன இப்படி கேக்குற? முத்துக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன், போதுமா? என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். என்ன நம்பி கொடுங்க நீங்க. அவன் கண்டிப்பா திரும்பி கட்டுவான். எந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டோம்னு சொல்லுங்க, நான் போட்டு தரேன். சரிதானே முத்து? சார், என் அப்பாவுக்கு அப்புறம் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்காக வாக்கு கொடுக்குறீங்க சார். ரொம்ப நன்றி சார். எதுக்குப்பா நன்றி எல்லாம்? நீ உழைச்சிருக்க, சொன்ன வாக்க நீ காப்பாத்திருக்க. என்கிட்ட நீ வேலை பார்த்திருக்கேன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்குப்பா. உன்னை நம்பி இந்த மாதிரி 50 கார் கூட கொடுப்பேன். ஒரு கேரண்டி கொடுக்க முடியாதா? விடுப்பா. சிவராமன், நான் கேரண்டி கொடுக்கறேன். அவன் கேட்கிற பணத்தை கொடுங்க. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வண்டியெல்லாம் யார் பேர்ல இருக்கு? எல்லாத்தையும் முத்து பேர்ல மாத்த ரெடி பண்ணியாச்சு. கார்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கு, ஆனா ஓடுறதுல ஒன்றும் பிரச்சனை வராதே. நல்ல கண்டிஷன்ல தானே இருக்கு சார். ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பாருங்க சார்.
சரி சரி நான் நம்புறேன். ஆனா நீ கேட்ட பணத்துக்கு இந்த வண்டிங்க மட்டும் பத்தாது. இது இல்லாம உங்ககிட்ட 2 காரு ஒரு வேன் இருக்குன்னு சொன்னல. ஆமாம் சார், எல்லாம் ஓடிட்டு தான் சார் இருக்கு. சரி அப்போ ஒண்ணு பண்ணு, மொத்தம் 8 வண்டியோட பேப்பரையும் அடமானம் வச்சா பணத்தை கொடுத்துறேன். உனக்கு ஓகேவா? சரி சார், நான் கொடுத்துறேன் சார். உடனே 38 லட்சம் வேணும் சார். கார் இல்லை சார், என் தலையை கூட அடமானம் வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சார். என் அப்பா அம்மாவை திரும்ப அந்த வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் சார். அந்த பணம் கிடைச்சா சார் எங்களுக்கு எங்கள் வீடு கிடைக்கும், அப்பாவும் சந்தோஷப்படுவார். சரிப்பா, தன்ராஜ் சார் கேரண்டி கொடுத்ததுனால நான் பணத்தை தரேன். சார் பணம் எப்போ சார் கிடைக்கும்? வீடு ஏலத்துக்கு வரப்போகுது. இப்ப போன் பண்ணி 10 லட்சத்தை எடுத்துட்டு வர சொல்றேன், மீதியா நாளைக்கு வாங்கிக்க. சார் மீதி பணம் நாளைக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும்ல சார்? அதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்லப்பா. பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணும்ல, இப்பவே போன் பண்ணி அட்வான்ஸ் பணத்தை எடுத்துட்டு வர சொல்றேன். சார் எனக்கு உங்கள் காரையும் கொடுத்து கடனையும் வாங்கி கொடுக்குறீங்க சார். இதுக்கு நான் காலத்துக்கு நன்றியோட இருப்பேன் சார். எங்கள் கஷ்டத்தை சரி பண்ணியிருக்கீங்க சார். நாங்கள் அதை மறக்கவே மாட்டோம் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உன் உழைப்பு தான் காரணம். கண்டிப்பா நீ பெரிய ஆளா வருவ, தைரியமா இரு. அப்படியே தான் நான் சொன்னேன். அப்பா அப்பா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துருச்சுப்பா. வீடியோல வந்துருச்சு. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மீனா, நல்ல காலம் பிறந்துருச்சு. 38 லட்சத்துக்கு ஒரு வழி பண்ணியாச்சு. நிஜமாவாங்க? ஆமா மீனா, கடன் நல்லா அடைச்சிடலாம். பர்றாமுத்து என்ன பண்ண? பா அந்த கார் எல்லாம் ரெடி பண்ணி அதை வச்சு தான்ப்பா வாங்கினேன். நீயும் அம்மாவும் அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அதுக்காக இன்னும் எவ்வளோ நாள் நான் உழைப்பேன்ப்பா. அப்படி உழைச்சுதான்ப்பா அந்த பணத்தை ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டியாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பணம் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் பட்ட கஷ்டம்லாம் போயிடுச்சுப்பா. இப்போ 10 லட்சம் வந்துருச்சு. மீதி பணமும் உடனே கிடைச்சிரும்ப்பா. மாப்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியும் உங்க வீட்டு கடனை அடைச்சிடலாம்ல? மாமா எப்படியும் வீடு ஏலத்துக்கு வராம தடுத்துடலாம்ல. சூப்பர் மாமா. மித்து, கஷ்டப்பட்டு நீ பணத்தை ரெடி பண்ணியிருக்க. இதுவும் கடன் தான். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கியிருக்க, அவ்வளவுதான். ஆனா இன்னும் நம்ம கடல்ல தான் இருக்கோம். அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு.